கிச்சன். இன்னைக்கு இம்ரானா கிச்சன்ல ஒரு குட்டி டிப்ஸ் தான் பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இந்த கிளைமேட்டுக்கு எல்லாத்துக்குமே, அதாவது குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே காய்ச்சல் வருது. காய்ச்சல் 3 நாள் கழிச்சு விட்டதுக்கு அப்புறமும் ஈவினிங் ஆனா உடம்பு சூடு வந்து அப்படியே தெரியுது. சாயந்தரம் அந்த உடம்பு சூடு இருந்துட்டே இருக்கு. அந்த டைம்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, பப்பாயா இலை எடுத்துக்கோங்க. பப்பாயா இலை எடுத்து அதுல கால்வாசி இருக்கிற போர்ஷன் மட்டும் பிச்சு நல்லா தண்ணியில் போட்டு நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு உரல்ல போட்டு நல்லா தட்டி இடிச்சு, இந்த அளவுக்கு 1-2 தட்டி இடிச்சா போதும். இடிச்சுட்டு நம்ம அப்படியே கையிலேயே புழிஞ்சோம் அப்படின்னா அந்த பப்பாயா இலை சாறு நமக்கு தனியாக கிடைக்கும். இவ்வளோதான். இந்த 1 ஸ்பூன் அளவு சாறு இருந்தால் கூட போதும். இந்த சாறு கூட நம்ம 1 ஸ்பூன் அளவு தேன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இதை அப்படியே குழந்தைகளுக்கு கொடுக்கலாம். அதாவது ஈவினிங் டைம் ஒரு 7-7:30 அந்த டைமில் நம்ம இந்த 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் அளவு குழந்தைகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா, தொடர்ந்து ஒரு 3 நாள் இந்த மாதிரி கொடுத்து வந்தோம் அப்படின்னா அந்த சூடு வந்து நமக்கு தெரியறதில்லை. அதாவது இந்த மெஷர்மெண்ட் வந்து நான் வந்து ஒரு 7-8 வயசு குழந்தைக்கு கொடுத்தேன். இது குடிச்சு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைச்சி எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.